உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். இன்று நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய என் தலைவன் மாவீரன் சே குவேரா அவர்களுடைய பிறந்தநாள். நீங்கள் என்னுடைய டேபிளில் பார்க்கலாம். அவருடைய ஸ்டாச்சுக்கு நான் எப்போவுமே அந்த மரியாதை நான் அவருக்கு செய்கிறது உண்டு. அவருடைய பொன்மொழிகளை நம்ம ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதும் ட்விட்டரில் ஷேர் பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை பின்பற்றினால் நம்ம எதுக்கும் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இருக்காது. வீரத்தின் அடையாளமாக தான் நான் சே குவேரா அவர்களை பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் 2 முக்கியமான விஷயங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊடகங்களால் மிக பெரிதினும் பரப்பப்பட்ட ஒன்று, ஊடகங்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு பிம்பம், இன்னொன்று அதே ஊடகங்களால் மறைக்கப்பட்ட ஒன்று அமித்ஷா அவர்களும் தமிழிசை அவர்களும் பவல் கல்யாண் பதிவேற்ற அந்த மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழிசை அவர்கள் நடந்து வரும்போது முதல்ல வணக்கம் வைப்பாங்க, அமித்ஷா அதுக்கு வணக்கம் வைப்பார். அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணி போகும்போது அவர் கூப்பிட்டு ஒரு கண்டிப்பு தோரணையில் தமிழிசை அவர்கள்ட்ட பேசுவார். அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஊடகங்கள் ஒரு யூகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழிசை அவர்களே ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய கிளாஷ் இருக்க மாதிரியும், கட்சிக்குள்ளேயே ஒரு உட்கட்சி பூசல் இருக்க மாதிரியும் ஊடகங்கள் அது பெருசாக பேசினாங்க. அதில் உண்மையும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 2 பேரும் மீட் பண்ணி சமரசமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது மக்களை எந்த வகையிலெல்லாம் முட்டாளாக்கணுமோ அந்த வகையிலெல்லாம் தொடர்ந்து இவங்களும் திராவிட கட்சிகள் செய்கிற அதே வேலையை தான் இவங்களும் செய்கிறாங்க. ஒன்றும் மாற்றலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ அன்னைக்கு அமித்ஷா என்ன பேசினார் அவங்கக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க. சோர்ஸ் வில் பி த சோர்ஸ். அதை நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் உண்மை வந்த தகவலின் படியில் அது 99% உண்மையாக தான் இருக்கும். ஓகே, தமிழிசை அவர்கள் இந்த பவன் கல்யாணுடைய பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி ஒரு நாளிதழ் தொடர்பான ஒரு யூடியூபுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பாஜகவில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அஜெண்டாவை ஃபாலோ பண்ணேன். இப்போ நொட்டோரியஸ் கிரிமினல்கள் எல்லாம் அந்த கட்சியில் சேர்றாங்க. ஐடி விங்கை வச்சு என்னையே தரைக்குறைவாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக முன் வச்சாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் தமிழிசை மாதிரியான ஒரு மூத்த தலைவர், பாஜகவினுடைய மூத்த தலைவர், தெலுங்கானா கவர்னராக இருந்திருக்காங்க, பாண்டிச்சேரி கவர்னராக இருந்திருக்காங்க. அதெல்லாமே பாஜக கொடுத்த ஒரு பதவி தான், உயர்வு தான் வச்சுக்கோங்க. இருந்தாலும் அப்படி ஒரு கட்சிக்குள்ளே பேசும்போது அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு செய்யணும் அப்படிங்கிறத தமிழிசை அவர்கள் ஒரு தடவை யோசிச்சிருக்கலாம். ஸோ பட் பேசிட்டாங்க அவங்க. ஸோ இது அமித்ஷாவின் பார்வைக்கு போகாமல் இருக்காது, கண்டிப்பாக போகும். அதுக்கு தான் அவர் கண்டித்தார். நீங்கள் அந்த மாதிரி பேசக்கூடாது, நீங்கள் தலைமைக்கு ஒத்துழைச்சி போகணும், பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னது தான் உண்மை. இதுதான் அவர் கூப்பிட்டு பேசினது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் அந்த சம்பவத்தை இந்த ஊடகங்கள் எப்படி இது பெருசு பச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கட்சியில் அவர் என்னதான் இருந்தாலும் அமித்ஷா அவர் அந்த மேடையில் அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒரு 1000 கேமரா இருக்குது, 1000 2000 கேமராக்கள் இருக்குது, லட்சக்கணக்கான மக்கள் உட்காந்துருக்காங்கிற போது அவர் பண்ணதும் தப்பு தான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே பேரலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, இந்தியா அலையன்ஸினுடைய அந்த வெற்றி கூட்டணியில் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து அண்ணன் திருமாவளவன் போயிருந்தார், தளபதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருந்தாங்க. அதில் பார்த்துருப்பீங்க, அண்ணன் திருமாவர்களை கையை பிடிச்சி தரன்னு கொண்டு போய் இழுத்து அந்த ஓரத்தில் விட்டுருப்பாங்க. நமது நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். டிஆர் பாலு முன்னாடி நிற்பார், அவருக்கு பின்னாடி தூக்கி தளபதியை போட்டிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு இது மிகப்பெரிய வேதனையை கொடுத்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் எத்தனை வாக்குகள் பெற்ற ஒரு கூட்டணி கட்சியின் ஆதரவோடு தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வரை தூக்கி அந்த கூட்டணியில் பின்னாடி போகும்போது, என்ன இருந்தாலும் மத்திய அரசு அவங்க கொடுக்க வேண்டியவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்கிறதெல்லாம் ஓகே ஃபைன். இருந்தாலும் அண்ணன் அவர்களை அந்த மாதிரி கையாண்டது தவறு. அது விசிகாவில் இருக்கவங்க தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்கள் வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை தான் அது உண்டு பண்ணுச்சுங்கிறது தான் உண்மை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது பிஜேபியில் இப்படி ஒரு சம்பவம் மேடையில் நடக்குது, அதே இந்தியா அலையன்ஸ் கூட்டணியில் ஒரு விஷயம் பொதுப்படை அதுவும் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்க ஊடகம் எதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்றதை பாருங்கள். எந்த ஊடகங்களில் முன்னணி ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய சேட்டலைட்லேயா இருக்கட்டும், யூடியூப்லேயா இருக்கட்டும், பெருசாக இந்த திருமாவளவன் அண்ணனுடைய அந்த சம்பவமும், ஸ்டாலின் அவர்களை பின்னுக்கு தள்ளின அந்த சம்பவமும் வரலை, ப்ரொஜெக்ட் பண்ணப்படலை. ஆனால் தமிழிசை அவர்கள் அந்த பேசின அந்த சம்பவம் மட்டும் ஊடகங்களில்
ரொம்ப பரவலாக போச்சு, ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதை போடாத ஊடகமே கிடையாது. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களுடைய அஜெண்டா என்னங்கிறத இதிலிருந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஊடகம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் 4வது தூண்னு நம்ம தான் சொல்லிக்கிறோம். ஆனால் அப்படி நடைமுறையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால் மக்கள் இதிலேருந்து ஒரு தெளிவை புரிஞ்சுக்கணும். ஊடகத்தில் வர்றதெல்லாம் உண்மைன்னு இருந்துடக்கூடாது. முதல்ல சொல்கிற தகவல் உண்மையா இல்லையான்றது முதல்ல நம்ம பகுத்தறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி அண்ணாமலை அவர்களும் தமிழிசை அவர்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. இது எல்லாமே அரசியல் தான். மக்கள் இந்த அரசியலை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் யாருடைய கைப்பாவையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்போ மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய கருத்தெல்லாம் உண்மையான கருத்தா, மக்கள் தெரிஞ்சுக்கிற கருத்தெல்லாம் முக்கியமான தகவலா, உண்மையான தகவலா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஊடகங்களை பார்த்து விஜயகாந்த் அவர்கள் துப்புனாருன்னு சொல்லி ஊடகவியலாளர்கள்லாம் கோவப்பட்டாங்க இல்லையா? அப்போது நீங்களாம் நேர்மையாக இருக்கீங்களான்றது ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அவர் இருக்கும்போது அவரை ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றி அவர் செய்த நலத்திட்ட உதவிகள் எல்லாத்தையுமே மறைச்சு மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை நீங்கள் பண்ணீங்க. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதை நீங்களே ஒத்துக்கிறீங்க வேறு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, அவருடைய நினைவிடத்தில் இல்லாத மீடியாவே கிடையாது. அத்தனை பேரும் அங்கே தான் நிற்கிறீங்க, பைட் போடுறதுக்கு, மக்களை சந்திக்கிறதுக்கு, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே அங்கே தான் நிற்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு மீடியாவுக்கு பின்னாடியும் ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த மீடியா அந்த விஷயங்களை மட்டும்தான் முன்னிறுத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்பக்கூடாது. அதுக்காக தான் இந்த 2 சம்பவத்தை நான் சொல்கிறேன். பிஜேபியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இந்த பக்கம் அண்ணன் திருமாவளவனுக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்த சம்பவத்துக்கும் சொல்கிறேன். ஏன் இது மறைக்கப்பட்டது, ஏன் இது பெரிதாக்கப்பட்டது, இந்த தத்துவத்தையும் இந்த அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஊடகத்தினுடைய தமிழ்நாட்டின் ஊடகத்தினுடைய தரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்னுடைய முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நடுநிலை என்பதே பித்தலாட்டம். பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது தான் அறம். ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் நாம் யார் பாதிச்சிருக்காங்களோ அவங்க பக்கத்தில் நின்று தான் வாய்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, ஊடகங்களுடைய அஜெண்டா பற்றி தான் நம்ம சொல்ல வந்தது. ஊடகங்கள்லாம் நடுநிலையாக கேட்டிங்கன்னா கிடையாது. நடுநிலையான ஊடகம் தமிழ்நாட்டில் ஒரு சேனல் கூட கிடையாது. அப்படி ஏதாவது ஊடகவியலாளர் இருக்காங்களா, ஊடகவியலாளர்கள் யாராவது இருக்காங்களா, நேர்மையாக கேள்வி கேட்கறதுக்கும், நேர்மையாக பாயிண்ட் அவுட் பண்ணி திமுக நடக்கிற குற்றச்சாட்டுகளை கேள்வி கேட்கறதுக்கும், அதிமுக நடக்கிற குற்றச்சாட்டுகள் கேள்வி கேட்கறதுக்கும், எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஊடகவியலாளர் தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதனால் மக்கள் நீங்கள் தான் எது ஃபேக்ட்டுன்றதை புரிஞ்சுக்கணும். இது இங்கே எது தவறான செய்தி, எது உண்மை செய்தி அப்படின்னு பகுத்தறிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அதனால் மக்கள் தெளிவாக இருந்துங்க. ஊடகம் நம்ம குழப்புவாங்க. தவறான செய்திகள் தான் அதிகம் வரும். நீங்கள் பார்க்குற செய்திகளில் 99% பொய் தான் இருக்கும், 1% தான் உண்மையாக இருக்கும். அந்த உண்மை எதுங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். இன்றைய தமிழ்நாட்டினுடைய ஊடகத்தினுடைய நிலைமை இதுதான்.